ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் நம்ம முத்துவுக்கும் ஒருத்தருக்கும் பிரச்சனை நடக்குதுங்க. அதாவது சீதா நான் சொல்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவா, இல்லை சீதா ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்குவா, இல்லை நான் சொல்கிறது தான் கேட்பா, இல்லை ஓடி போவா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. யார் பெரிய ஆளுன்னு அடிச்சு காமிக்க வேண்டாம், கிளப்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை நடுவில் கூப்பிட்டு நிற்க வச்சு கேள்வி மேலே கேள்வி கேட்க குற்றம் உணர்ச்சி குறுக்குது மாமான்னு சொல்லிட்டு சினிங்கிக்கிட்டு ஓடிக்கிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா மாமா முகத்தை என்னால் பார்க்க முடியலக்கா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு வழியாக சமாளிச்சு அதாவது புருஷன்ட்ட பொய் சொல்லக்கூடாதுங்கிறது நம்ம மீனாவுக்கு தெரியல. ஊருப்பட்ட பொய்யா சொல்றாங்க. அதாவது நீங்க அவளை பத்தி பெருமையா பேசுனீங்களா, அதான் ஆனந்த கண்ணீர் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆமா, நம்ம சீதாவை நான் விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓடி போனாதாண்டா உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டு போகுது அந்த பாட்டியும் தாத்தாவும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அப்படியே நைட் ஆயிடுச்சுங்க. இங்க ஒரு பக்கம் மீனாவும் முத்துவும் முட்டிக்கிறாங்க. அதாவது மீனா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதாவது என்ன நடக்குது மீனா, ஏன் அருணை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாருன்னு இவங்க மைண்ட் வாய்ஸ்ல இவங்க நினைக்க, அவரும் ஒரு பக்கம் என்ன முத்து நீ செய்யறதா முத்து எல்லாம் கரெக்டு, எல்லா மனசாட்சியும் நமக்கு மட்டும்தான்டா சாதகமாக பேசும், மற்றவங்களை பற்றி என்னைக்கிடா யோசிக்க சொல்லியிருக்கு, சரி பரவாயில்ல விடுங்க, இங்கே இப்படி ஒரு கூத்து போக அங்கே ஒரு பக்கம் கல்யாணம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் மூடுக்கு போயிட்டாங்க. அங்கே தம்பி ஒரு பக்கம் பாட்டை போட்டு ஃபீல் பண்ண, அந்த பாட்டில் பாதி நான் வரேன் பண்ணிட்டு இவங்க பாட்டை போட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்கே இவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் ரோகிணியோட நிலமை அறா புறா ஓடுறாங்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே சிட்டிக்கிட்ட போய் காசை கேட்டால் சிட்டி தரவே முடியாதுங்கிறாப்ல. டே நீ யாருன்னு கேள்வி கேட்குறாப்ல. நல்லா வருவாடா நீ தான் உலக மகா ஃப்ராடாக இருக்கேன்னு நினச்சா நான் உன்ட்ட போய் ஏமாத்திட்டேனே அப்படி ஏமாந்துட்டேனேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பட்டமுருகனுக்கு ஃபோன் பண்ணி அமௌண்ட்டு கேட்க, கடைசியில் பார்த்தா நம்ம மனோஜ் பிடிச்சி காய்ச்சுறாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நீ என்ஜாய் பண்ணுற அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.